பார்லிமென்ட் குளிர்கால கூட்டத்தொடரை அமைதியாக நடத்தும் முயற்சியாக சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் அனைத்துக் கட்சித் தலைவர்களுடன் ஆலோசித்தார். பார்லிமென்டின் குளிர்கால கூட்டத்தொடர் திங்கட்கிழமையன்று துவங்குகிறது. இதில் முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து அளிக்கப்படாத நிலையில் அக்கட்சியினர் அதிருப்தி அடைந்துள்ளனர். இம்மாத இறுதியில் துவங்கி டிசம்பரில் ஜார்க்கண்ட் மற்றும் காஷ்மீர் மாநில சட்டசபை பொதுத் தேர்தல் நடக்கவுள்ளது. இதனால் பார்லிமென்டில் அனல் வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் குளிர்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து சனிக்கிழமை மாலையில் அனைத்துக் கட்சித் தலைவர்கள் கூட்டம் லோக்சபா சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் தலைமையில் நடந்தது. பார்லிமென்ட்டை சுமூகமாக நடத்த போதுமான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி கூறினார். रचनात्मक हो, ये हमारी पूरी कोशिश है और ईमानदारी के साथ इस दिशा में हम काम कर रहे हैं। हम संपर्क, संवाद और समन्वय के माध्यम से संसद का सत्र सफलता के साथ जो जन सरोकार से जुड़े हुए सवाल हैं, जो देश के से जुड़े हुए सवाल हैं, उस पर सत्ता पक्ष और विपक्ष एकजुट होकर के एक मत के साथ उस दिशा में आगे बढ़े। हमारी ये कोशिश है। कल जो है वो ऑल पार्टी मीटिंग है, उसमें हम सारे मुद्दों पर चर्चा करेंगे. ராஜ்யசபாவில் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு போதுமான பெரும்பான்மை இல்லாததால் எதிர்க்கட்சிகளின் ஒத்துழைப்பை பெறுவதற்கு தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.